நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி அருகே மேல்நிலை பள்ளிக்கு பசுமை பள்ளி விருது. குப்பை மேடாக இருந்த பள்ளி மைதானத்தை சீரமைத்து மரம் வளர்த்தனர். பசுமை பள்ளியாக தேர்வு செய்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியின் மைதானம் பேரூராட்சி குப்பை கொட்டும் இடமாக இருந்தது. பள்ளி விரிவுபடுத்தப்பட்டதன் காரணமாக குப்பை கூட்டும் இடத்தை பேரூராட்சி நிர்வாகம் வேறு இடத்திற்கு மாற்றி பள்ளிக்கு அந்த இடத்தை வழங்கியது. குப்பை மேடுகளை அகற்றி பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் மரம் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். மாணவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. மரங்கள் நன்கு வளர்ந்த நிலையில் அதை அப்படியே பராமரிக்காமல் விடாமல் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக பராமரித்தும் வருகின்றனர். தற்போது குப்பை மேடாக இருந்த இடம் தெரியாமல் பள்ளி மைதானம் தூய்மையாகவும் மரங்களுடனும் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பசுமை பள்ளியாக பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியை தேர்வு செய்து 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. இதனால் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்களது பள்ளியை பசுமை பள்ளியாக தேர்வு செய்த தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதுகுறித்து பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்த போது, பேரூராட்சி குப்பை மேடாக இருந்த பகுதியை பள்ளியின் மைதானத்திற்காக வழங்கினர். அவற்றை தூய்மைப்படுத்தி மரங்களை வளர்த்து மாணவ மாணவியர் பயன்படுத்தும் வகையில் மாற்றினோம். பள்ளியை சாரண சாரணிய இயக்கம், தேசிய பசுமை படை இயக்கம், நாட்டு நலத்திட்ட பணிகள் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளியில் தூய்மையாகவும் பசுமையாகவும் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியில் படிக்கும் மாணவர்களை 5 குழுக்களாக பிரித்துள்ளோம். பச்சை நிறப்பட மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கவும், பழுப்பு நிறப்படை கழிவு மேலாண்மை அமைக்கவும், நீல நிறப்படை மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி காய விடாமல் பராமரிக்கவும், வெள்ளை நிறப்படை மைதானத்தை தூய்மையாக வைக்கவும் மாணவர்களை பழக்கப்படுத்தினோம். இதற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேலும் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பள்ளி வளாகத்தில் தற்போது அரச மரம், வேப்ப மரம், நாவல் மரம், கொன்றை மரம் என பல்வேறு நிழல் தரும் மரங்கள் அமைந்து பசுமையாக காட்சியளிப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேலும் பசுமை பள்ளி விருது மூலம் தங்கள் பள்ளிக்கு கிடைக்கும் 20 லட்சம் ரூபாய் மூலம் பள்ளியை மேலும் பலப்படுத்தி சிறப்பாக செயல்படுவோம் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றமைக்காக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பாராட்டு சான்றிதழ் இப்பள்ளி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முயற்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பசுமை பள்ளி விருது கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.